யாரேனும் நமது அறக்கட்டளைக்கு உதவி செய்ய நினைத்தால் உதவி செய்யலாம். வரி விலக்கு உண்டு. திருச்சிற்றம்பலம். சிவனும் பார்வதியும் தனித்தனியே உள்ள கோயில்கள் இந்தியாவில் மொத்தம் 5 கோயில்கள் இருக்குது. அதில் பழனியும் ஒன்று. பழனி ரயில் நிலையத்திலேருந்து வடமேற்கு திசையில் 3 கிலோமீட்டரில் பெரிய உடையார் கோயில்னு சொல்லி ஒரு சிவன் கோயில் இருக்குது. இங்கு முருகன் இமயமலையிலேருந்து கோவிச்சுக்கிட்டு வந்தப்போ முருகனை சிவன் வா ஊருக்கு போகலாம், நம்ம ஊருக்கு இமயமலைக்கே போகலான்னு சொல்லி கூப்பிட்ட இடம் தான் இந்த பெரிய உடையார் கோயில். அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்ரு தெற்க போனால் பெரிய நாயகி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அங்கே அம்மன் முருகனை கூப்பிட்ட இடம். வா நம்ம இமயமலைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட இடம் தான் பெரிய நாயகி அம்மன் கோயில். பழனி காரமடையில் இருக்குது. அதே போல் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் செய்யாருக்கு நடுவில் தேவிகாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே மலை மேலே சிவன் இருப்பார், தரையில் பார்வதி அம்மன் இருப்பாங்க. 2 கோயிலுக்கும் 1/2 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருப்பாங்க. அதே போல் காஞ்சிபுரம் காஞ்சி காமாட்சி அம்மன் தனி கோயிலாக தான் இருப்பாங்க. அங்கே 150 சிவன் கோயில்கள் இருக்குது. எந்த சிவன் கோயிலையும் அம்மன் இருக்க மாட்டாங்க. இங்கே காஞ்சி காமாட்சி அம்மன் பிறந்து வளர்ந்து ஆட்சி செஞ்சதால் காமாட்சி அம்மன் கோயில் தனியாக இருக்குது. மீதி சிவன் கோயிலெல்லாம் அம்மன் இருக்க மாட்டாங்க. அதே போல் காசி விசாலாட்சி, காசி விஸ்வநாதர் 2 கோயிலுக்கும் 3/4 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் இருக்காங்க. அதே போல் கைலாயம் இமயமலையில் கைலை மலை சிவன், மானசரோவர் ஏரி பார்வதி. இந்த 2 இடத்துக்கும் 40 கிலோமீட்டர் தூரம் வித்தியாசம் இருக்குது. ஆக சிவனும் பார்வதியும் தனித்தனியாக உள்ள கோயில்கள் இந்தியாவில் மொத்தம் 5 கோயில்கள் இருக்குது. நன்றி, வணக்கம்.